மீனம் ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத மீனம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று சவால்கள் இருந்தாலும் பின்னர் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் முயற்சி, தொடர்பு, பயணம் விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் பணம், செலவு, குடும்ப விஷயங்களில் சற்று அழுத்தம் இருக்கலாம். அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் இது உங்கள் 4ஆம் இடம். வீடு, குடும்பம், மனநிலை விஷயங்களில் கலவையான பலன் இருக்கும். குரு பார்வை துலாம், தனுசு, கும்பம் மீது இருப்பதால் உறவுகள், அதிர்ஷ்டம், லாபம் விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். மே 26க்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம். குரு கடகத்திற்கு மாறுவதால் இது உங்கள் 5ஆம் இடம். அதிர்ஷ்டம், சிந்தனை, குழந்தைகள், முதலீடு, படைப்பாற்றல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. அதே நேரத்தில் புதன் மிதுனத்திற்கு வருவதால் வீடு, குடும்பம் தொடர்பான முடிவுகளில் புத்திசாலித்தனம் தேவைப்படும். சனி உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சில அழுத்தம், பொறுப்பு அதிகரிக்கும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்தும். ராகு கும்பத்தில் இருப்பதால் மன அழுத்தம், சிந்தனை அதிகரிக்கலாம். கேது சிம்மத்தில் இருப்பதால் வேலை மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் சவால், நடுவில் பெரிய மாற்றம், இறுதியில் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் தரும். நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் QTV தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.